இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பண்டார் உத்தாமா பள்ளி மாணவி கொலை வழக்கு. 14 வயது மாணவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பண்டார் உத்தாமா பள்ளியில் மாணவி யாப்ஷிங் ஜுவேனை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் 14 வயது மாணவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை நீதிபதி அமீரா சரியாத்தி ஜைனால் முன்னிலையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு அதனை ஒப்புக்கொள்வதாக அம்மாணவர் தலையசைத்தார். கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் பள்ளியின் பெண்கள் கழிப்பறையில் 16 வயது மாணவியை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கொலை குற்றத்திற்காக தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குழந்தைகள் சட்டம் 2001 படி இவ்வழக்கு ஒரு மைனர் சம்பந்தப்பட்டது என்பதால் வழக்கு விசாரணைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடத்தப்பட்டன. கொலிம் தமான் செனாங்கில் தீபாவளி பண்டிகை அன்று நடந்த பட்டாசு விபத்திற்கு காரணமானதாக நம்பப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோலாலம்பூர் பண்டார்பாரு செந்துலை சேர்ந்த 34 வயதுடைய ஆடவரையும், லூனூசின் ஜாலான்பாயா பசாரை சேர்ந்த 23 வயதுடைய ஆடவரையும் போலீசார் நேற்று கைது செய்தனர். 200 ரிங்கெட் மதிப்புள்ள கிலாப்பா என்ற பட்டாசை வாங்கி அதனை சிலிண்டர் ஒன்றில் வைத்து பற்ற வைத்ததுதான் இவ்விபத்து ஏற்பட காரணம் என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இப்பட்டாசு விபத்தில் 22 பேர் காயமடைந்த நிலையில் அதில் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது இச்சம்பவம் வெடிபொருள் சட்டம் 1958 பிரிவு 8 மற்றும் தண்டனை சட்டம் பிரிவு 326 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேற்று கோலாலம்பூரில் இருந்து சரவா பிந்துலு நோக்கி சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH2742 திடீரென காற்றழுத்த பிரச்சினையை சந்தித்துள்ளது. இதனால் அவ்விமானத்தில் பயணித்த பயணிகள் அவசரமாக ஆக்ஸிஜன் மாஸ்குகளை அணியும் நிலைக்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் அவ்விமானம் பிந்துலு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளையில் பயணிகளின் பாதுகாப்பிற்கு தாங்கள் தொடர்ந்து முன்னுரிமை அளிப்பதாகவும் இச்சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் அறிவித்துள்ளது. Kepada semua penonton dan pembaca Desi Girl, saya Fahmi Fadil, Menteri Komunikasi, ingin mengucapkan Deepavali Nalwal Tunggal. Semoga sambutan Deepavali tahun ini lebih meriah di samping kaum keluarga, sanak saudara, dan sedikit peringatan dari saya. Pertama, sekiranya anda memandu kenderaan, pastikan kita pakai tali pinggang keledar ataupun topi keledar. Dan kedua, biar manis dalam senyuman, bukan dalam minuman. Deepavali Nalwal Tunggal. கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டில் எந்தவித கலக செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களுக்கு கோலாலம்பூர் போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இம்மாநாடு வரும் அக்டோபர் 26 முதல் 28ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடைபெறவுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இம்மாநாடு தடையின்றி நடைபெற பொதுமக்கள் போலீசாருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைமை ஆணையர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். மாநாடு நடைபெறும் இடத்தில் எந்தவித இடையூறும் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், பொது ஒழுங்கிற்கு கேடு விளைவிக்கும் எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு சிக்கலானதாகவும் சவாலானதாகவும் இருக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மாநாட்டை தடையின்றி நடத்துவதற்காக
சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். எந்தவித அவசர நிலையையும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறை இயக்குநர் டத்தோசரி அஸ்மி அபு கசீம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானோர் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துறைகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளேபாங் கடற்கரையில் முதலை ஒன்று காணப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் யாரும் நீரில் இறங்கும் வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களுக்கு மலாக்கா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை அங்கு முதலை இருப்பதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் பெட்ரா சுலாய் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முதலை காணப்பட்டாலும் கூட பொதுமக்கள் யாரும் அதனை தொந்தரவு செய்யவோ அல்லது பிடிக்க முயற்சிக்கவோ கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2023ஆம் ஆண்டில் மீன்வளத்துறை மேற்கொண்ட 2 டன் அளவிலான கொக்கல் வளர்ப்பு திட்டத்தின் விளைவாக கடந்த வார தொடக்கத்திலிருந்து கிளேபாங் கடற்கரை கொக்கல் சேகரிப்புக்கான பிரபலமான இடமாக மாறியுள்ளது. திரங்கானு மாநிலத்தில் இவ்வாண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 12 வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் கடலில் செயற்கை பாறைகளாக மாற்றப்பட்டுள்ளன. சுமார் 1.7 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள இப்படகுகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு புதிய வாழ்விடங்களாக மாற்றப்பட்டதாக மலேசிய கடலோர பாதுகாப்பு படை இயக்குநர் கேப்டன் ஹமிலுடின் செஹ் அவாங் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அவை பாரம்பரிய முறையிலேயே செயற்கை பாறைகளாக மாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை பல்வேறு அரசாங்க அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.